ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதினா துவையல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஸோ அதை செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் லேசாக ஹீட் ஆனதும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம உளுந்த பருப்பும் கடலைப்பருப்பு மட்டும் ஒவ்வொரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு இந்த பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்க்கக்கூடாது. சேர்த்து இதெல்லாம் நல்லா இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதே கடாயில் 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு 2 தக்காளி இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனீங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இந்த ஸ்டேஜில் 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி 2 சேர்த்துருக்கனால சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்தாலே சரியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இதில் ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தக்காளி நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தக்காளி நல்லா வெந்து வரும்பொழுது அடிப்பிடிக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதில் மண் தூசலாக இருக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. புதினா ரொம்ப வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டீங்க அப்படின்னா இந்த இலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சுருண்டு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வதக்கினாலே சரியாக இருக்கும். இது ரொம்ப நேரம் வச்சு வேக வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம 5 நிமிஷத்தில் இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. சிம்லேயே வச்சு, அதாவது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வதக்கி விடுங்க. நமக்கு சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்திக்க போகிறோம். தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு மூடி இருக்கும் பாருங்கள், அதில் பாதியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. சும்மா லைட்டாக அந்த கடாய் ஹீட்லேயே கலந்து விட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இதை முழுமையாக ஆற விட்டுடுங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதை முழுமையாக ஆற வச்சுக்கோங்க. நல்லா சூடு இல்லாமல் ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை அரைச்சிட வேண்டியது தான். இதில் நம்ம ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா முழுமையாக ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நான் கல்லுப்பு தான் சேர்ப்பேன். நீங்கள் இந்த பொடியாக உப்பு வச்சுருப்பேன் பாருங்கள் வீட்டில், அது இருந்தாலும் அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இல்லாட்டி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. அதாவது நமக்கு சட்னி கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் இலக்கமாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப திப்பியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் சட்னியெல்லாம் நம்ம எப்படி அரைப்போமோ அது போல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பாட்டோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதுக்கு எந்த சைடிஷ்மே நமக்கு தேவையில்லை. நீங்கள் இந்த போல் ஒரு டைம் சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்கும். சட்னி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சூடான சாதத்தோட சட்னி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மேலே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.